லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. நண்பர்களே, எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி, அவர்களை நான் பார்க்க தொடங்கிய காலத்திலிருந்து எப்போதுமே அவர்கள் தங்கள் கையிலே ஒரு விவிலிய புத்தகத்தை எடுத்து கொண்டு போவார்கள். அது கோயிலுக்கு போகும்போதும் சரி, அல்லது சந்தைக்கு போகும்போதும் சரி, அவர்கள் படுக்க போகும்போதும் சரி, அவர்கள் அந்த ஒரு விவிலியத்தை எப்போதும் ஒரு பையிலே கையில் வைத்திருப்பார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த பாட்டி எல்லா நேரங்களிலும் இப்படி பைபிளை தூக்கி கொண்டு போகிறார்களே என்று. அந்த நேரத்திலே தான் ஒரு ஆண்டோர் சொன்ன ஒரு வாக்கு என் நினைவுக்கு வந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆடி தாமஸ் என்ற ஒருவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்: மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான், 4 angels to my bed, 1 to watch, 1 to pray, and 2 to bear my soul to God. என்ன சொல்கிறார் அவர்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 வானதூதர்கள் என் படுக்கையை சுற்றி எப்போதும் இருக்கின்றார்கள். ஒருவர் என்னை பாதுகாப்பதற்காக இருக்கிறார், ஒருவர் எனக்காக ஜெபிக்க அங்கே இருக்கிறார், மற்ற இருவரும் என் ஆன்மாவை கடவுளிடம் கொண்டு செல்ல அங்கே நிற்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் மத்தேயு, மார்க், லூக் என்ற ஆட்களை பற்றி அவர் இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக இவர்கள் எழுதிய அந்த நற்செய்தி நூல்களை பற்றித்தான். நற்செய்தி நூல்கள் நம் வாழ்வுக்கு வழிகாட்டுவன, நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியவை. ஏன், நாம் வாழும்போதும் அல்லது நாம் தூங்கும் போதும் கூட நம்மோடு இருந்து கடவுளின் பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நற்செய்திக்கு உண்டு. நண்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் பைபிளை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை, கேட்கவில்லை. ஆனால் விவிலியத்தை வாசிக்கின்ற அந்த விவிலியத்தோடு உங்களுக்கு இருக்கிற அந்த பழக்கம், பரிமாணம் அதிகமாகட்டும் என்று தான் சொல்லுகிறேன். விவிலியத்தை நீண்ட நேரம் வாசிக்க வேண்டும் என்றல்ல, ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வசனங்கள், அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது அந்த விவிலியத்தை நீங்கள் வாசியுங்கள். இன்று நாம் வாழ்கின்ற இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே நமது செல்போன்கள் எல்லாம் கூட விவிலியம் வந்துவிட்டது. அதிலிருந்தும் கூட அவ்வப்போது நாம் வாசிக்கலாம், தவறில்லை. ஆனால் எப்படியாவது ஒன்று விவிலியம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கும் என்றால் இந்த விவிலியம்தான் நமக்கு வானதூதர். அதைதான் இந்த ஆன்றோர் நமக்கு சொல்லி செல்லுகின்றார். நாம் முயற்சி செய்து பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 6 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் புது சங்க ஆவணத்தின் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள இறுதிக்கால நோக்கி என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருவெளிப்பாடு நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களைக் கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று
உரத்த குரலில் பாடினார்கள். இறை வார்த்தை வாசிப்புக்குப் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உண்மையில் திரு அவை இந்த மண்ணுலக வரலாற்றில் பயணிக்கும் போதே எப்போதும் தனது இறுதி இலக்கான விண்ணக தாயகத்தை நோக்கியே பயணிக்கிறது. இது ஒரு முக்கியமான பரிமாணம். ஆனால் நாம் பெரும்பாலும் இதை கவனிக்கத் தவறுகிறோம் அல்லது குறைத்து மதிப்பிடுகிறோம். ஏனெனில் நம் கண்முன்னே தெரிபவற்றிலும் கிறிஸ்துவ சமூக வாழ்வின் அன்றாட செயல்பாடுகளிலும் நாம் அதிக கவனம் செலுத்துவதே இதற்குக் காரணம். திரு அவை என்பது வரலாற்றின் ஊடாக பயணிக்கும் இறைமக்களின் சமூகம். அதன் அனைத்து செயல்பாடுகளும் இறையரசை நோக்கியே அமைந்துள்ளன. அன்பு, நீதி மற்றும் அமைதி நிறைந்த இந்த இறையரசை பறைசாற்றுவதன் வழியாகவே இயேசு திரு அவையை நிறுவினார். எனவே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ மீட்பு என்பது தனிநபர் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அகில உலகிற்கும் உரியது என்பதை உணர்ந்து நமது வாழ்வின் திசையை விண்ணக மகிமை என்னும் அந்த இறுதி அடிவானத்தை நோக்கி நிலைநிறுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அதன் மூலம் அனைத்தையும் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் அளவிடவும் மதிப்பீடு செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். திரு அவை இவ்வுலகில் இறையரசின் வருகைக்காக பணியாற்றி வரலாற்றில் வாழ்ந்து வருகிறது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த இறையரசின் வார்த்தைகளை திரு அவை அனைவருக்கும் எப்போதும் பறைசாற்றுகிறது. அருட்சாதன கொண்டாட்டங்கள், குறிப்பாக நற்கருணை வழியாக அதன் அச்சாரம் அல்லது உறுதிமொழியை பெற்றுக்கொள்கிறது. மேலும் அதன் இறையரசின் நெறிமுறைகளை தனது அன்பு மற்றும் பணிவாழ்வின் வழியாக செயல்படுத்தி அனுபவிக்கிறது. கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பு மிக நெருக்கமான முறையில் நிறைவேறுகின்ற இடமாகவும் கருவியாகவும் தான் இருப்பதை திரு அவை அறிந்திருக்கிறது. அதேவேளையில் தனது கண்ணுக்கு புலப்படும் எல்லைகளுக்கு அப்பாலும் தூய ஆவியாரால் கடவுள் மீட்பை அருள முடியும் என்பதையும் திரு அவை அங்கீகரிக்கிறது. இது தொடர்பாக மக்களினங்களின் ஒலி கொள்கை விளக்க அறிக்கை ஒரு முக்கியமான கூற்றை முன்வைக்கிறது. திரு அவை மீட்பின் உலகளாவிய அருட்சாதனம் ஆகும். அதாவது கடவுளால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வாழ்வின் நிறைவு மற்றும் அமைதி ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருவியாகவும் திரு அவை திகழ்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், திரு அவை தன்னை முழுமையாக இறையரசுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அது அந்த இறையரசின் விதையாகவும் தொடக்கமாகவும் இருக்கிறது. ஏனெனில் அதன் நிறைவு என்பது காலத்தின் முடிவில்தான் மனித குலத்திற்கும் அண்டத்திற்கும் அருளப்படும். எனவே கிறிஸ்துவை நம்புவோர் இந்த மண்ணுலக வரலாற்றின் ஊடாக பயணிக்கும்போது நன்மையின் வளர்ச்சியையும் அதே வேளையின் அநீதிகளையும் துன்பங்களையும் சந்திக்கின்றனர். இருப்பினும் அவர்கள் மாயையில் சிக்கி ஏமாறுவதுமில்லை, விரக்தியில் மூழ்குவதுமில்லை. மாறாக அனைத்தையும் புதிதாக்குகிறவர் வழங்கிய வாக்குறுதியால் வழிநடத்தப்பட்டு வாழ்கிறார்கள். எனவே இயேசுவின் வழியாக இறையரசு ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்பதற்கும் வாக்குறுதியளிக்கப்பட்ட அதன் நிறைவு இன்னும் நிறைவேறவில்லை என்பதற்கும் இடைப்பட்ட நிலையில் திரு அவை தனது பணியை ஆற்றி வருகிறது. நமது பயணத்திற்கு வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளிவிளக்காகத் திகழும் திரு அவை வாழ்வை முடக்கும் அநீதிகளுக்கு எதிராக உரக்கப் பேசும் பொறுப்பை கொண்டுள்ளது. ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், வன்முறை மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டோர் என உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் வாடும் அனைவருக்கும் ஆதரவாக துணிவுடன் குரல் கொடுப்பதும் அவர்கள் பக்கம் நிற்பதும் திரு அவையின் முக்கிய பணியாகும். இறையரசின் அடையாளமாகவும் அருட்சாதனமாகவும் விளங்கும் திரு அவை இவ்வுலகில் பயணிக்கும் இறைமக்களின் சமூகமாகும். அது இறுதி வாக்குறுதியிலிருந்து ஆற்றலை பெற்று வரலாற்றின் மாற்றங்களை நற்செய்தியின் ஒளியில் வாசித்து விளக்கமளிக்கிறது. தீமையின் அனைத்து வடிவங்களையும் கண்டிக்கிறது. மேலும்
கிறிஸ்து அனைத்து மனித குலத்திற்கும் வழங்கவிருக்கும் மீட்பையும் நீதி, அன்பு மற்றும் அமைதி நிறைந்த அவரது அரசையும் சொல்லாலும் செயலாலும் பறைசாற்றுகிறது. எனவே திரு அவை தன்னை பற்றி பறைசாற்றிக் கொள்வதில்லை. மாறாக திரு அவையிலுள்ள அனைத்து கிறிஸ்துவில் நாம் பெரும் மீட்பையே சுட்டிக்காட்ட வேண்டும். விண்ணரசுக்காக பணியாற்றும் புனித பொறுப்பை கொண்டிருந்தாலும் திரு அவை தன் அமைப்புகளுக்குள் இருக்கும் மனித இயல்புக்கே உரிய பலவீனங்களையும் இந்த உலகின் நிலையற்ற தன்மையும் கொண்டிருப்பதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நிறுவனங்கள் இவ்வுலகின் அழிந்து போகும் பிம்பத்தையே தாங்கியுள்ளன. எந்த ஒரு திரு அவை நிறுவனத்தையும் ஒருபோதும் இறுதியானதாகவோ அல்லது மாற்ற முடியாததாகவோ கருத முடியாது. மாறாக அவை வரலாற்றிலும் காலத்திலும் இயங்குவதால் அவை தங்களை தாங்களே தொடர்ந்து மனமாற்றத்திற்கும் வடிவங்களின் புதுப்பித்தலுக்கும் அமைப்புகளின் சீர்திருத்தத்திற்கும் உட்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றன. உறவுகளை தொடர்ந்து புதிய முறையில் கட்டி எழுப்பும்போதுதான் அவை தங்களின் பணியை உண்மையாக நிறைவேற்ற முடியும். இறைவனின் ஆட்சியில் இன்று உழைத்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஏற்கனவே தங்களது மண்ணுலக வாழ்வை முடித்துவிட்டு தூய்மை பெறும் நிலையில் அல்லது பேரின்ப நிலையில் இருப்பவர்களுக்கும் இடையிலான உறவையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மக்களினங்களின் ஒளி வலியுறுத்துவது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து ஒரே திரு அவையாக உருவெடுக்கின்றனர். நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஒன்றிப்பின் அடிப்படையில் அவர்களிடையே ஓர் உறவும் ஆன்மீக செல்வங்களை பகிர்ந்து கொள்ளும் தன்மையும் நிலவுகிறது. இது மண்ணுலக திரு அவைக்கும் விண்ணக திரு அவைக்கும் இடையிலான ஒரு சகோதரத்துவ அக்கறையாகும். இந்த புனிதர்களின் உறவு குறிப்பாக திருவழிபாட்டில் அனுபவிக்கப்படுகிறது. மறைந்தவர்களுக்காக ஜெபிப்பதன் வழியாகவும் இயேசுவின் சீடர்களாக ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்களின் காலடிகளை பின்பற்றுவதன் வழியாகவும் நாமும் நமது பயணத்தில் ஊக்கம் பெறுகிறோம். கடவுளின் மீதான நமது வழிபாட்டையும் உறுதிப்படுத்துகிறோம். ஒரே தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டு ஒரே திருவழிபாட்டில் ஒன்றிணைந்து நம்பிக்கையில் நமக்கு முன் சென்றவர்களோடு சேர்ந்து நாம் மூவொரு இறைவனை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துகிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான மற்றும் மிக ஆழமான இந்த பரிமாணத்தை நமக்கு நினைவுபடுத்தியதற்காக வத்திக்கான் சங்கத் தந்தையர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். மேலும் இதனை நமது சொந்த வாழ்வில் வளர்த்தெடுக்கவும் நாம் முயற்சி செய்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்குப் பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூத ஆசிரை வழங்கினார். செய்திகள். நற்செய்தியை அறிவிப்பதும் அமைதியை மேம்படுத்துவதுமே திரு அவையின் பணி என்பதை உறுதிப்படுத்தியுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், என் மீது விமர்சனங்களை வைப்பவர்கள் அந்த விமர்சனங்களை நேர்மையுடனும் உண்மையுடனும் முன்வைக்கட்டும் என்று கூறினார். திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தெல் கந்தோல்போவிலிருந்து செவ்வாய்க்கிழமை மாலை ரோமுக்கு திரும்புவதற்கு முன்னதாக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை தான் ஆதரிப்பதாக அதிபர் ட்ரம்ப் கூறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த திருத்தந்தை இந்த விடயத்தில் திரு அவையின் நிலைப்பாடு தெளிவாகவும் மாறாததாகவும் இருப்பதை விளக்கியுள்ளார். இறைவார்த்தை அதன் உள்ளார்ந்த மதிப்பிற்காகவே செவிமடுக்கப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை தனது பணிப்பொறுப்பின் தொடக்கத்திலிருந்தே தான் அமைதியை வலியுறுத்தி வருவதாக கூறி உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்ற தனது செய்தியையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மே 8 வெள்ளிக்கிழமையன்று இத்தாலியின் நேபிள்ஸ் நகருக்கு அருகில் அமைந்துள்ள நகரமான பாம்பெய் நகருக்கு வருகை தர இருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு அம்மறைமாவட்டத்தில் பேராயர் தொமாசோ கப்புட்டோ அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துள்ளார். தமது பதவியேற்பின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொள்ளும் இந்த பயணத்தை அந்நகர நம்பிக்கையாளர்களுக்கு கிடைத்த தனித்துவமான கொடை என்று கூறியுள்ள பேராயர் கப்புட்டோ அவர்கள், மேலும் இது ஜெபம், ஒளி மற்றும் அமைதிக்கான இடமாக விளங்கும் அந்நகரத்தின் அடையாளத்தை வலுப்படுத்தும் என்று
தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைந்த இடமே இருந்த போதிலும் பெரும் அளவிலான நம்பிக்கையாளர்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருத்தந்தையை சந்திக்க எதிர்பார்ப்புடன் இருந்ததாகவும் பேராயர் கப்புட்டோ அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்நகரத்திற்கு ஏற்கனவே 1979 மற்றும் 2003 புனித 2ஆம் ஜான் பால், 2008 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மற்றும் 2015 திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் திருத்தூது பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்றும் அவர்களின் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வருகைகளைத் தொடர்ந்து தற்போது திருத்தந்தையின் இந்த பயணம் அமைகிறது என்றும் கூறியுள்ள பேராயர் கப்புட்டோ அவர்கள் இத்தகைய வருகைகள் அந்நகரத்தில் நீங்கா முத்திரையை பதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை நற்செய்தியையும் அமைதியையும் பறைசாற்றும் தனது பணியை, அதாவது காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சூழல் சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து தனது பணியை மேற்கொண்டு வருகிறார் என்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். புனித பியோ அடிகள் 1956ஆம் ஆண்டு சான் ஜுவானி ரொட்டாண்டோவில் நிறுவிய காசா சுல்லியோவோ டெல்லா ரொஃபான்சோ மருத்துவமனையில் 70வது ஆண்டு விழாவில் இவ்வாறு கர்தினால் பரோலின் அவர்கள் தெரிவித்தார். இன்று இந்த மருத்துவமனை தெற்கு இத்தாலியின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றாகவும் சிறந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சிக்கு பெயர் பெற்றதாகவும் திகழ்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வத்திக்கானில் திருத்தந்தையை சந்திக்க திட்டமிட்டிருந்தபடி சில நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை தொடுத்திருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது கர்தினால் பரோலின் அவர்கள் இந்த முக்கிய கருத்தை பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தையின் முந்தைய பதில் கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு உகந்த ஒரு பதில் என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் பரோலின் அவர்கள் வலியுறுத்தினார். அமைதியை போதிப்பது திருத்தந்தையின் கடமை என்றும் அவர் அந்த பணியைத்தான் செய்கிறார் என்றும் விளக்கமளித்து மக்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் என்று குறிப்பிட்டார். ஆயர்களுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்தும் ஆய்வுக்குழுவின் 7 முதல் பகுதி மற்றும் திரு அவையின் சிக்கலான விவகாரங்களை பகுத்தாய்வதற்கான இறையியல் அளவுகோல்கள் மற்றும் மாமன்றம் முறைகளை கையாளும் ஆய்வுக்குழுவின் 9 இறுதி அறிக்கை ஆகிய 2 முக்கிய அறிக்கைகளை மாமன்ற பொதுச் செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் திரு அவை வாழ்வின் சாரம்சத்தை பற்றியவை என்று உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் கர்தினால் மாரியோ கிரேச் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஒரு ஆயரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகமும் பங்கேற்கும் ஒரு உண்மையான திரு அவை சார்ந்த பகுத்தாய்வு செயல் என்பதை முதல் அறிக்கை முன்னிலைப்படுத்துகிறது. 2வது அறிக்கை செவிமடுத்தல், உரையாடல் மற்றும் பல்வேறு அறிவு வடிவங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் சிக்கலான பிரச்சினைகளை கையாள்வதற்கான நடைமுறை கருவிகளை வழங்குகிறது. மேலும் அறிக்கையின் 7 ஆயர்களின் தேர்வை ஜெபம் மற்றும் செவிமடுத்தலில் வேரூன்றிய தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் ஒரு செயல்பாடாக முன்வைக்கிறது. இதில் உள்ளூர் திரு அவை, ஆயர் பேரவைகள் மற்றும் திருத்தூதரக தூதுவர் ஆகியோர் ஈடுபடுகின்றனர். மறை மாவட்டங்கள் தங்களின் தேவைகளை தொடர்ந்து மதிப்பீடு செய்யவும், ஆலோசனை மன்றங்கள், துறவிகள், இளைஞர்கள் மற்றும் ஏழைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் கலந்து ஆலோசிக்கவும் இந்த ஆவணம் பரிந்துரைக்கிறது. வேட்பாளர்கள் கூட்டுப்பயண வழித்தட தகுதிகளை, அதாவது ஒன்றிப்பு, உரையாடல் மற்றும் பண்பாட்டு புரிதலை வளர்ப்பது போன்ற பண்புகளை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ரோமை தலைமை செயலகத்திற்குள் அதிக மாமன்ற வழிமுறைகளை பின்பற்றவும் தேர்வு செயல்முறையை அவ்வப்போது மதிப்பீடு செய்யவும் இது பரிந்துரைக்கிறது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.